மற்றொரு அண்மை செய்தி, நாமக்கல் சுற்றுவட்டாரத்தில் ஏழை பெண்களின் கஷ்டத்தை பயன்படுத்தி கிட்னி திருடப்படுவது தொடர்பாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியாகியிருந்தது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். இதற்கு முன்னதாகவே நியூஸ் தமிழில் செய்தி வெளியாகியிருந்தது. மாவட்ட ஆட்சியரையும் நம்ம தொடர்பு கொண்டிருந்தோம். தற்பொழுது அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தை உலுக்கின்ற வகையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கின்ற விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து அவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணத்திற்காக கிட்னி எடுப்பது சம்பந்தமாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டது. நேற்றைய தினமே மாவட்ட ஆட்சியர் ஒரு அலட்சிய பதில் என்பதை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுகிறது என அவரே இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி விற்பனை நடைபெறுகிறதா என ஒரு பதிலையும் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயத்தில் இந்த பெண்மணிகளிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவர்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரபல தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மற்றும் சித்தார் மருத்துவமனைகளில் இங்கிருக்கின்ற விஜயா மற்றும் கௌசரியா ஆகிய 2 பெண்மணிகளும் புரோக்கர் ஆனந்த் மூலம் அந்த கிட்னி என்பதை விற்பனை செய்திருக்கின்றனர். 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரையிலான இந்த கிட்னி விற்பனை இங்கு திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இவர்களை நம்ப வைத்து 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த கிட்னி என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் இவர்களிடமிருந்து ஆதார் கார்டுகளில் அந்த முகவரிகளை மாற்றிக்கொண்டு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற பல்வேறு மாவட்டங்களுடைய அந்த முகவரிகளை இவர்கள் போலியாக தயாரித்துதான் இந்த கிட்னி விற்பனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது சம்பந்தமாக நேற்றைய தினம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகள் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவராங்கடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான குழுவினர் தற்போது விசாரணைக்காக வந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் ஏன் விசாரணை நடத்த வேண்டும், குறிப்பாக அந்த கிட்னி எடுக்கப்பட்ட மருத்துவமனைகள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த தனலட்சுமி சீனிவாசன் மற்றும் சித்தார் மருத்துவமனைகளில் தான் இந்த கிட்னி என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசு மருத்துவமனையில் ஆய்வு எதற்காக, விசாரணை எதற்காக என்று குறிப்பிட்டால் இங்கிருக்கின்ற மருத்துவர்களிடம் ஏதேனும் இவர்கள் அந்த ஒப்புதல் கேட்டிருக்கிறார்களா அல்லது அரசின் மூலியமாக இவர்கள் அந்த படிவங்கள் ஏதேனும் தந்திருக்கலாமா, இங்கிருக்கின்ற மருத்துவர்கள் பரிந்துரைக்கலாமா என்ற பல்வேறு கோணங்கள் தான் இங்கிருக்கின்ற அந்த விசாரணைத்துறை அதிகாரியாக இருக்கின்ற மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான குழுவினர் தற்போது விசாரணைக்காக வந்திருக்கின்றனர். இந்த விசாரணை முடிவடைந்த பிறகு அந்த கிட்னி விற்பனை செய்த 2 பெண்மணிகளிடம் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தப் போவதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. ஆனால் தற்போது இவர்கள் அவர்களிடம் வீடியோவாக பதிவு செய்து அந்த விசாரணையை முழுமையாக ஒரு நாளில் அந்த வீடியோவினை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதும் ஒரு தகவலாக இருக்கின்றது. ஆனால் தற்போது அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.